ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி vlog வந்துட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock அதுக்கப்புறம் தான் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். டீ காஃபிலாம் குடித்தாச்சு. ஈவினிங் வந்துட்டு எங்கேயாச்சும் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு டின்னருக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் டின்னருக்கு என்ன செய்ய போகிறேன்னா சப்பாத்தியும் அது கூட வந்துட்டு ஆலூ மட்டர் மசாலா செஞ்சு வச்சிடலான்ட்டு இருக்கேன். ஷாப்பிங் போயிட்டு வந்தாலே பார்த்திங்கன்னா நைட் வந்து டின்னர் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நான் வந்து இப்போவே மாவு பிசைஞ்சு வச்சிட்டோன்னா நைட்டு வந்து ஜஸ்ட்டு சப்பாத்தி மட்டும் அழகாக போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சைட் டிஷ்ஷும் நான் இப்போவே செஞ்சு வச்சுட்டு தான் போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes ஆச்சும் எடுக்கும். உருளைக்கிழங்கு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 80% ஆச்சும் இது வந்து நல்லாவே குக்காக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா குக்காக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ அடுத்தது நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு திரும்ப ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஜிஞ்சர் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 4-5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ அதே கடாயில் திரும்ப ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தயிரில் மசாலா பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, இப்போ அதை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா குக் ஆகட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் பீஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 to 10 minutes இது நல்லா குக் ஆகட்டும். கிரேவியில் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கசூரி மேத்தி இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு மல்லித்தழை தான் சேர்த்துக்க போகிறேன். கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு வந்து கம்ப்ளீட்டாக வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக எண்ணெய் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரொம்ப டேஸ்டியான ஆலூ மட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு சென்ட் பண்ணி வைங்க. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா மதினா சைடில் இருக்கிற டைசோ ஜப்பானுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஜாப்பனீஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய பார்க்கலாம். இங்கே வந்து எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 7 dirhams தான். நீங்கள் ஒரு பொருள் எடுத்தாலுமே நீங்கள் வந்து 7 dirhams பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
ரொம்ப காஸ்ட்லின்ட்டும் சொல்ல முடியாது, ரொம்ப சீப்புன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 7 கிராம்ஸ்க்கு அதிகமாக கூட வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒரு சின்ன பொருள் எடுத்தால் கூட வந்து நம்ம 7 கிராம்ஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா செட்டோடு இருக்குது பாருங்கள். இதில் 4 பீஸ் இருக்குது. இது வந்து 7 கிராம்ஸ்க்கு வந்து வாங்கலாம், ஒர்த்து தான். இங்கே இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய பார்க்கலாம் நம்ம. இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ், அந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஐலாஷ் கர்ல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதான் இது. இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு ரொம்ப மட்டமாகவும் சொல்ல முடியாது. 1 to 10 ஷாப்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டு நிறைய மேக்கப் ப்ரஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுற பஃப் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. டெய்ஸோ ஜப்பானில் வந்து ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். இங்கே கிடைக்கிறது வந்து வெளியில் எங்கேயுமே கிடைக்காது, அந்த மாதிரி வந்து இங்கே நிறைய வச்சுருப்பாங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு நெயில் கட்டர், அதுக்கப்புறம் வந்து ஐலாஷஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ஸ்டிக் பண்ணுவாங்களே, அதான் இது. அப்புறம் டெய்ஸோ ஜப்பானில் வந்துட்டு நிறைய ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து நிஜமாகவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கூட இந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து வாங்கியிருக்கேன். சின்ன சின்ன இயர்ரிங்ஸ், அதுக்கப்புறம் ரிங்ஸ்லாம் வந்து இதில் வந்து நம்ம போட்டு வைக்கலாம். இது வந்து போட்டு வச்சிங்கன்னா நல்லா ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து எடுக்கிறதுக்கு. அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாட்டில்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 1 வீக்காக எங்கேயாச்சும் டூர்லாம் போகணுன்னா நம்ம எல்லாமே க்ரீமு, ஷாம்பூலாம் வந்து பெரிய பெரிய பாட்டிலாக வந்து எடுத்துகிட்டு போக வேணாம். அழகாக இந்த மாதிரி சின்ன பாட்டிலில் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்துட்டு காஸ்மெட்டிக் பேக்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்துட்டு டாய்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சென்டட் கேண்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ராக்ரன்ஸில் வச்சுருக்காங்க. அப்புறம் கார்டனிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய இந்த செக்ஷன் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு 3D வால் ஸ்டிக்கர் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம வாலில் ஒட்டணுன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இந்த செக்ஷனில் வந்துட்டு ஷவர் கர்டைன், அதுக்கப்புறம் லாண்ட்ரி பேக்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்விம்மிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த ஈர துணிலாம் போடுவோம் இல்லையா, அந்த பேக்லாம் வந்து இங்கே கிடைக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்டவ்வுக்கு மேலே இந்த ஃபாயில் கவர் போடுற மாதிரி இருக்குது. இது வந்துட்டு கிச்சன் ரேக். இது யூஸ் பண்ண நல்லா ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும், நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்கும். இது அவ்வளோவா வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, ஐக்கியாவில் கிடைக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே நிறைய பேஸ்கெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் சைஸில். இதில் நம்ம க்ரோசரி திங்ஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம துணிலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி பாஸ்கெட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே ஃபுல்லாகவே நிறைய இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் கண்டெய்னர்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதில் நிறைய டிவைடர்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்லாம் இருக்குது.
இந்த சிசர் எதுக்காகனா நம்ம கிராப் கிளீனிங்க்கெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் ரொம்பவே யூனிக்காக இருக்குது. நம்ம லெமனுக்குள்ளே இது வந்து இன்சர்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஜூஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இங்கே வந்துட்டு பாப்சிக்கல் மோல்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஸ் க்யூப் ட்ரேலாம் வந்து நிறைய டிசைன்ஸில் வச்சுருக்காங்க. அவனுக்கு யூஸ் பண்ணுற க்ளவுஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடு வந்து பொட்டேட்டோ பீலர், அதுக்கப்புறம் இந்த கார்லிக் கிரேட்டர் அதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து டேபிள் கிளாத்லாம் வந்து நிறைய பார்க்கலாம். இது வந்துட்டு டைனிங் டேபிளில் போடுற ப்ளேஸ் மேட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்குது. அப்புறம் இந்த செக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன். இங்கே ஃபுல்லாகவே வந்துட்டு கிளாஸ் ஜார்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுருப்பாங்க. முக்கியமாக கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கு வந்துட்டு இந்த கிளாஸ் ஜார்ஸ் வந்து ரொம்ப எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே குட்டி குட்டி செராமிக் கப்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஒரு பீஸே வந்துட்டு 7 கிராம்ஸ் இது. அப்புறம் இது வந்து பனானா ஹோல்டர். அப்புறம் இங்கே பேக்வேரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்புறம் இங்கே இந்த டால் கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைனில் கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு இங்கேருந்து நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணலை. ஜஸ்ட்டு 2-3 ஐட்டம்ஸ் தான் நான் வந்து வாங்கினேன். கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணும்போது இங்கேருந்து தான் நான் நிறைய வாங்கினேன். ஸோ இப்போ எதுவுமே நான் வாங்கலை. இங்கே இருக்கிற கொஞ்சம் நல்ல திங்ஸ்லாம் வந்து நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி நான் எதுவும் வாங்கலை. இங்கே நிறைய ஸ்டேஷ்னரி ஆர்கனைசரும் வந்து நீங்கள் நிறைய பார்க்கலாம். நீங்கள் யூஏயில் இருந்தீங்கன்னா இந்த ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு தெரியாத ஐட்டம்ஸே பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து படித்து பார்த்தா தான் வந்து நம்மளுக்கு அது புரியும், இது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷாப்பிங் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய கடை தான். ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர டயர்டாகிருச்சு. சும்மா பார்த்தா கூட டயர்ட் ஆகாது. வீடியோலாம் எடுக்கிறதால வந்துட்டு பயங்கரமாக வந்து டயர்டாக இருக்குது. இப்போ வந்து டின்னர் சாப்பிட போகிறோம். அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா நானே வந்துட்டு வீட்டில் பெடிக்யூர் பண்ணேன். பெடிக்யூர்னால் வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணேன். ஜஸ்ட்டு வார்ம் வாட்டரில் வந்துட்டு மைல்ட் ஷாம்பு போட்டிருக்கேன். அதை யூஸ் பண்ணி நல்லா காலில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப் வச்சு இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டேன். கால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக வந்து கேர் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே விட்டுட்டோன்னா என்ன ஆகும்னா நிறைய கிராக்ஸ்லாம் வந்துடும். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி பண்ணேன். அப்புறம் அந்த நெயில் கட்டர் யூஸ் பண்ணி வந்துட்டு இந்த நெயில்ஸ்லாம் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அந்த நெயில்ஸில் இருக்கிற அழுக்கெலாம் வந்துட்டு அதை யூஸ் பண்ணி நான் எல்லாமே எடுத்துட்டேன். அது பண்ண உடனே பார்த்திங்கன்னா நெயில்ஸ்லாம் வந்துட்டு நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா வெள்ளையாகவும் இருக்கும். கால் அந்த ரஃப்பாக இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு சாஃப்டாக ஆயிரும். கால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா ட்ரையாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல vlogs அண்ட் ரெசிபீஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.